ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் சொல்றாரு, அவர் மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தாரு, மிரட்டினார் அப்படின்ட்டு. அவர் சொன்ன டோன் அவர் என்ன நினைச்சு பேசினாரோ தெரியல, பட் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சோன்ற சாம்பார் ஆப் எனக்கு மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் போஸ்டர் விட்டுறதும் அந்த கட்டத்தை தாண்டி வந்து நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பதில் சொல்றதுமா ஆயிடுச்சு. அது ஒரு ராங் மூவோ. ஆமாம், நம்ம ஆதவர்களை வந்து எப்படின்னா தனக்கு ரியாக்ஷன் வேணும், ஆக்ஷனோட ரியாக்ஷனும் வேணும்னு எதிர்பார்ப்பாப்புல. அந்த ஆக்ஷன் பெரிய இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அவர் சைஸுக்கு லெட்டர் எழுதிடுவார், அவர் உயரத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிடுவார். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். அப்படி அதிமுக வம்பை கொடுத்து வாங்கி கட்டினாரு. அப்புறம் நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் திமுக இது விசிகாவில் வம்பை கொடுத்து வாங்கினாரு. இவ்வளோ நாள் ஆன்லைனில் தான் ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாவது கூறு வேணாம், நமக்கு எந்த ஓட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுடைய ஓட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டை வாங்கலாம்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவருக்கு ஏதாவது புகழ்ந்து பேசி தொலையலாம்ல. உனக்கு ஒரு பயந்து ஓடுனாருன்னு உனக்கு தெரியுமா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நீ அவரை போய் நோண்டி விட்டுருக்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரே ஒரு ஆள் போதும், கொக்கி குமார்னு ஒரு ஐடி இறங்குச்சுன்னா மொத்தமாக எல்லாரையும் முடிச்சு விட்டுருவா. நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இப்படி கண்டினியூஸா சினிமா துறையிலுமே 2-3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். தேவையில்லாத பேச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபெலிக்ஸும் அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தையை விட்டாரு. திரு அஜித் குமார், அஜித்தையும் சூர்யாவுமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க, இல்லைன்னா கார் ஓட்ட போயிடுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? மூடிக்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை பார்க்கணும். பயப்படாத, ஓட்டு வேணாமா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய ரசிகர்களுடைய ஓட்டு சேர்த்தா கூட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே தாண்டும் ஓட்டு, அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு மட்டும். அதையெல்லாம் நீ சேர்த்து வாங்கணும்ல. வெக்கமே இல்லாமல் அஜித் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் சுற்றுனீங்க, ஞாபகம் இருக்கா? அவரும் எங்களுக்கு வந்துட்டாரு, அவரும் எங்களுக்காக பேசியிருக்காரு. நீ எப்படி இவ்வளோ பேசுவீங்க? கட்சி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தலைமை கண்டிக்க வேணாம். என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மைக்க கூடிய அடி மண்டையில் புழக்க வேண்டியதானே? ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக மிரட்டுவாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க. ரஜினி வரும்போது திமுக எதிர்கட்சிங்க, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு. இந்த லூசு பசங்க இப்ப யாரை எதிர்த்து பேசுறாங்க? இப்ப இருக்க ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் களத்துல இருக்கு அப்படின்னு தான் நீங்க எதிர்க்கிறாங்க. ரஜினிகாந்த் வரும்போது அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. இந்த லூசு பசங்களுக்கு எவனா தட்டி எழுப்பி சொல்லுங்க. அப்ப மிரட்ட வேண்டியது யார்? மிரட்டி இருந்தா யாரு மிரட்டி இருக்கணும்? இவங்களுக்கு விவஸ்தையே இல்லையா? பட் இது இவ்வளோ பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் அவங்க கணிக்கலையா? இல்லை ரஜினிகாந்த் தானே சரி பேசிடுவோம் அந்த டோனில் போயிட்டாங்களா? அதாவது போட்டு போதை எதிர்ப்பு பற்றி பேசுனா விஜய், போதை எதிர்ப்பு பேசிட்டு போதையை போட்டால் ஆதவர்ஜுனா, அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி சரக்கு பாட்டிலோட போய் மாட்டிக்கிட்டாப்புல ஏர்போர்ட்டில். 45 நிமிஷம் ஃப்ளைட்டு டிலே. சரிங்களா? கேட்டால் ப்ரூஃப் என்கிட்ட கொடு. நானே கஸ்டம்ஸ்லேடா வேலை செய்கிறேன், இல்லை ஏர்போர்ட்டில் இந்த இதில் வேலை செய்கிறேன், நான் ப்ரூஃப் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை எடுத்துகிட்டு வரக்கு? நீங்கள் சொல்கிற அதே மெயின் ஸ்ட்ரீம் தான் வெளியிட்டுச்சு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் வெளியிட்டுச்சு. மது பாட்டில் கையில் வச்சுருந்தாருன்னு. ஏன் மேலே பறக்கும் போது போட்டால் தான் கரெக்டாக இருக்குமா? எனக்கு தெரில. அதாவது என்ன பேசணும் நிதானம் வேணும்ல. அதனால் ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணுன்ற ஒரு தராதரம் இல்லாத ஒரு மனுஷன், வார்த்தை உச்சரிப்பே இல்லாத ஒரு மனுஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விமர்சிக்கணும். ஆமாங்க, ஆமாம் பேசியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு பேச்சை மாற்றி ஈத்தி பேசிட்டா நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம். வார்த்தைக்கு வார்த்தை நீ அவதூறை பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பேச்சே தமிழே வரல. ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ உன்னோட ஜாதி பேரை ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் அந்த பேரும் இருந்துச்சு. அப்படி அவரோட ஜாதி பேரை சொன்னால் தான் அவருக்கு தெரியும் எல்லாருமே. அப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து நக்சலாக இருப்பேன். நக்சல் எந்த சமூகத்துக்கு எதிராக போராடினாங்கன்னு தெரியுமா? அதே சமூகம் தான் இவர். அந்த பேரை போட்டு சுற்றினவர் தான் இவர். என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டா. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்?
இவர் வந்து இன்னைக்கு வந்து பேசக்கூடிய ஆள் தான் இவர். சரிங்களா? நேற்று பேசுனதெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வெட்டு கூத்து அதிகமாயிருச்சு, பெண்களுக்கு பாலியல் அதிகமாயிருச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஏன் போதை கலாச்சாரம். இன்னைக்கு பாட்டிலோட மாட்டுறாரு. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. ஏண்டா ஊருக்கு தான் உபதேசம். அப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அதில் நல்லா இருக்கமான்னு யோக்கியமாக இருக்கமான்னு பார்க்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்புறமா தான் நீங்கள் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். நீ குடிச்சா நான் டீசெண்டாக நடந்துப்பேன், நான் குடிச்சா வெளியெல்லாம் வரமாட்டேன், ஆனால் நான் குடிச்சா நல்லது அப்படின்னு பேசுவீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா எல்லாமே கண்ணியத்தோடு இருக்கணும். இல்லை, முன்னாடியே வந்து திரு நக்கீரன் கோபால் அவர்கள் பற்றி அவர் பேசியிருந்தார். கொஞ்சம் அது அநாகரிகமாக தான் எக்ஸ்ட்ராவாக தான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீசா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்திட்டாரு. இப்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்குமே வந்து எல்லா தரப்புலேருந்தும் எதிர்வினை வந்துருச்சு. இப்போ எங்கே யாரை பேசுகிறோன்ற தெரியாமல் அனாவசியமாக பகச்சு. அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த கட்சி யாரையுமே கண்டிக்காது, இந்த கட்சி யாரையுமே வெளியே எடுக்காது, சஸ்பெண்ட் கூட பண்ணாது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஏன்னா கீழே இருக்க ஆளுங்க, விஜய் தவிர்த்து கீழே இருக்க எல்லாருமே கட்சியை நம்பியோ விஜயை நம்பியோ இல்லை, அவங்கள நம்பி தான் கட்சியே இருக்கு. பாதவரிசனை தூக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? கட்சி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். அடுத்த கூட்டத்துக்கு செலவு பண்ண காசு எல்லாம் மாட்டிப்பாங்க. அப்போ மாட்டிக்கும். அப்போ நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்கள். இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டால் வெளியேறது யார்? திமுகவுக்கு செங்கோட்டையன் வந்துடுவார். செங்கோட்டையன் திமுகவுக்கு வருவார். என்ன மறுபடியும் போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் உக்காருவா, அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் வெளியே வந்துடுவார். யோசிக்காம வெளியே வருவார். அப்போ அடுத்து நீங்கள் நாஞ்சில் சம்பத் 2 நாள் முன்னாடி ஒரு அமைச்சரை பார்த்து பேசியிருக்காப்புல, நீங்கள் என்னங்க என்டிஏ கூட்டணியோட போறன்றானுங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவரு தயவு செய்து என்ன தாய் கழகத்தில் சேர்த்துருங்கன்னு அவரு புலம்பி தள்ளியிருக்காரு. இந்த தற்குறிகளோட மாட்டிக்கிட்டு அப்படின்னு அவரும் பேசுகிறப்ப இப்போ எல்லாருமே அதிருப்தி தான். நீங்கள் ஃபெலிக்ஸ் எடுக்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் தான், தூக்கிட்டா முடிஞ்சிடும். சோலி முடிச்சு. நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ஆங்கர் ராஜ்மோகன், நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிபேட் ஷோவில் பேசுகிற ஆள் லைலாமணி. இப்போ எல்லாமே ஒன்றொன்னாவே இருக்குது, தூக்க முடியல. மாவட்ட செயலாளர்களும் அப்படி தான். இவனை தூக்கிட்டா அவனை விட பெரிய பொறுக்கி அந்த இடத்துல நிப்பாட்டணும். நம்மகிட்ட பெரிய பொறுக்கி இல்லை. இப்போ